அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. குளிச்சுட்டு வந்து இது பண்ணுறது, அது அப்புறமா காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது. சூரிய ஒளி சின்ன குழந்தை இருக்குது, அது பிறந்த குழந்தை தானே, அதுக்கு சூரியன் சந்திரன் தெரியுமா? தெரியாது. ஆனால் பெற்றவங்க போய் சூரிய ஒளியில் காட்டு குழந்தைய அப்படின்றாங்க. எதுக்கு? கண்ணு நல்லா தெரியும். கண்ணு நல்லா தெரியறதுக்கு இல்லை, சூரியன்லேருந்து ஒரு சக்தி கிடைக்குது. அது மனிதனுக்கும் கிடைக்குது, குழந்தைக்கும் கிடைக்குது, இந்த உலகத்துக்கும் கிடைக்குது. சூரியன் ஒன்று வரலன்னா இங்கே ஒரு உயிர் கூட இருக்காது, ஒரு கடவுள் கூட இங்கே நிற்காது, கடவுள்லாம் சேர்த்து போடுவான். அதனால் சூரியன் தான் எல்லாத்துக்கும், சூரியனும் சந்திரனும் தான் இந்த உலகத்தை காப்பாற்றினுக்குது, அதான் கடவுளை. அதனால் அந்த சூரிய வெப்பம் வந்து இந்த குழந்தை கண்ணில் பட்டதுன்னா கண் நல்லா தெரியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சி வரும். சூரிய ஒளிப்படாத இடங்கள் வளர்ச்சி இருக்காது, குன்னி போயிடும். ஒரு பயிர் விவசாயம் வச்சுன்னா வெயில் படலைன்னா அந்த இடத்துல பயிர் சரியாக வராது. ஆமாம், அந்த ஒளி விழுந்தால் தான், சூரிய ஒளி விழுந்தால் தான் அந்த விவசாயமே நல்லா வளருவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைங்களை எடுத்துன்னு போய் அந்த சூரிய ஒளியில் காட்டுவாங்க, அந்த குழந்தை வளரணுன்னுட்டுக்காக, அதுக்காக காட்டுறாங்க. வயசு 48 ஆகுது. இது வெளியும் ஓரளவுக்கு சோஷியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் மட்டும் வருது. அது மட்டும் எப்படி அடக்கிறது? அது உங்களே நீங்கள் யோசித்தீங்கன்னா அந்த கோபம் குறையும். தேவையற்று சில பேர் அது தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது, அது உங்ககிட்டேருந்து மட்டும் வந்ததில்லை. ஒருத்தர் கோபம் வர்றது வந்து தாங்கிட்டேருந்து மட்டும் வரல, அது தாய் தகப்பனுடைய விந்துலேருந்தே வந்துடும். அது இவங்க எவ்வளோ தான் அடக்கினா கூட அடக்க முடியாத சில நேரத்தில் அந்த கோபங்கள் வரும். அதனால் அதை நீங்களே சிந்திக்கணும். சிந்தித்து நம்ம எதுக்கு வீணான கோவப்படுறோம் அடுத்தவங்க மேலே, இந்த கோவப்படுறதால நமக்கு என்ன நன்மை, அடுத்தவங்கக்கிட்ட பகை தானே உருவாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்துங்கன்னா அந்த கோபம் நின்றுடும். உங்களையே யோசிங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு அப்படியே பொறுமையத்தையே பார்க்குறங்க, கோபம் குறைஞ்சிடும். சில கெட்ட எண்ணங்கள்லாம் சில கெட்ட எண்ணம் அதான் அது உடல் ரீதியாக வரும், அதுதான் தாய் தகப்பங்கிட்டேருந்து வந்தது அது. அதனால் அந்த மாதிரி இருக்கும், அதை பாடம் பண்ணி குறைச்சிக்கணும். அது போக போக குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடம்பு ஒடுங்க குறையும். உடம்புல பலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோபமும் அந்த எண்ணங்களும் வரும். அப்புறம் ஒரு மனுஷன் வந்துக்கிட்டனா ஒரு 30 வருஷம் வாழலாம், இல்லை ஒரு 50 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் வாழலாம். ஆனால் திருமலர் வந்து 3000 வருஷம் வாழ்ந்தார். சாத்தியமா? ஆமாம். எப்படி சாத்தியம்? சாத்தியமா சாமி? இருக்கலாம், ஒரு கைலாசம் இருந்தவர் வச்சா. இது நம்மளுடைய கற்பனை. அவர் 3000 வருஷம் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களாம் ஒரு நொடியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயினே இருக்க போகிறாங்க. அவர் எதுக்கு தவம் இருந்து சிவங்கிட்ட வரம் வாங்கி வர போகிறாரு? அவர் வந்ததே சிவங்கிட்ட தான் வந்திருக்காரு. சரிங்களா? அவரோட பாடல்கள் எல்லாமே சிவனை அடையக்கூடிய வழியை சொல்லக்கூடியது தான் பாடல். திருமந்திரம் முழுக்கவே மந்திரம். எதோட மந்திரம்? சிவனை அடையத்துக்கான வழி சொல்லக்கூடிய மந்திரம். நீ எதையுமே படிக்க வேணாம், திருமந்திரத்தை படி, சிவனை நீ அடைவ. யார் சொல்றது? திருமூலர் சொல்றாரு. மாணிக்கவாசகர் நீ எதையுமே படிக்க வேணாம், திருவாசகம் படி, இறைவனை அடைவ. சரி, இவங்க தான் அப்படி சொல்றாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, நீ எதையுமே படிக்க வேணாம், திருக்குறள் படி, நீ அடைஞ்சிருவ. ஒன்றை பிடித்தோர்க்கே உயர் உண்டாம். ஒன்று தான்ப்பா உண்மைன்னு நீ பிடிச்சிக்கோ, அந்த ஒன்று உனக்கு ஊர் போய் கொண்டு போய் சேர்க்கும். ஒரே நேரத்தில் 2 குதிரை மேலே பயணம் பண்ணோம்னா யாரும் ஊர் போய் சேர மாட்டான், மேலுலகம் தான் போய் சேருவோம். அப்போது திருமூலர் 3000 வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா அவர் இங்கே சாப்பிட்ற தவம் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய கற்பனை ஒரு விஷயத்தை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் தான் மக்களுக்கே அது புரியும். எனக்கு ஒரு கஷ்டம். இப்போ யாகம் வளர்க்குறோங்க, எதுக்காக யாகம் வளர்க்கணும்? ஐயா யாகம் வளர்த்து சொன்னாரா? இல்லையே. ஐயா பாடம் தான் கொடுக்க சொன்னார். ஆனால் யாகம் வளர்த்துறோம், எதுக்காக யாகம் வளர்த்துறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு மூட்டையை சுமந்து தெரிகிறாங்க. அது என்ன மூட்டை? அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவலைகள் இருக்குது, அதை தீர்க்க வழியே தெரியல. ஏன் கவலை
எங்கேயாவது போனால் தீருமான்றதான் மனுஷனோட ஒவ்வொரு மனுஷனோட ஏக்கமும். அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய நாளாக நாம் மாற்றணும். இது வெறும் குரு பூஜை, குருநாதரை கொண்டாடுற நாள் மாதிரி இதை கொண்டாடக்கூடாது. அதுக்காக அவர் அங்கே வாழவே இல்லை. ஏன் பாரம்பத்திற்கு போயிருக்கலாமே? ஏன் வந்தவங்களாம் சாப்பிட்டியான்னு ஏன் கேட்கணும்? முதல்ல போய் சாப்பிட்டாப்பான்னு ஏன் சொல்லணும்? பாடம் தான் உண்மை, நீ பாடம் வாங்கி போடா விடுன்னு சொல்லியிருக்கலாமே. சோறு போட்டார், உடலை வளர்க்க சொன்னார். ஏன்னா இந்த உடலை நீ வளர்த்தால் மட்டும்தான் உன் உயிரை வளர்க்க முடியும். இந்த ரெண்டுத்தையும் வளர்த்தனால தான் உலகத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். அவரே யோசிக்கிறார்ல. அப்போ இந்த குரு பூஜையில் நம்ம யாகம் வளர்த்துறோம், அதுவும் மூலிகை பொடி யாகம். அந்த மூலிகைகள்லாம் என்ன பண்ணுறது, எதை மாதிரி பொருள் அப்படின்னு சொன்னால், அந்த மூலிகைகளை வச்சுட்டு இப்போ ஒரு மந்திரவாதி இருக்கிறான், எனக்கு மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னா, நான் வெறும் மந்திரத்தை வச்சு யாருக்கோ ஒருத்தருக்கு பிரயோகப்படுத்தும் பண்ணவே முடியாது. அந்த பொருளை என்னுடைய மந்திர சக்தியை கொண்டு போகிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் மூலிகைக்கு அந்த வசதி இருக்குது, அந்த சக்தி இருக்குது. நாம் தயார் பண்ணக்கூடிய இந்த பொருளில் அந்த மூலிகை, அந்த மந்திரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய மூலிகை பொருட்களும் அதில் இருக்குது. அதுக்காக நீங்கள் நான் மந்திரவாதியை யூஸ் பண்ணி என்னுடைய வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பொருள் வேணும் என் கையில். என் மனசுக்கு நேரடியாக என் குருநாதர்கிட்ட பேசக்கூடிய சக்தி இல்லை. அந்த பொருளுக்கு அது சக்தி இது. அதுக்கிட்ட நீ பேசு, அதை உள்ளங்கையில் வாங்கிட்டு உன் மனசார வேண்டிக்கோ. அந்த கஷ்டம் அந்த நெருப்பில் போட்ட மாதிரி ஒரு நாள் அடியோன்றதுக்காக தான் அங்கே யாகத்தை வளைச்சி பொதுமக்களோட எல்லா துன்பத்தையும் தீர்க்கறதுக்கான ஒரு வழியும் கொடுத்துருக்குறோம். அங்கே சும்மா இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க பக்தி தான் வளருது, பக்தி தான் வளருதுன்னு. இதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்கள். பக்தியில் இல்லாத ஒருத்தருக்கு யோகத்தை சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அவன் காட்டு மனுஷன் மாதிரி தான் இருக்க முடியும். நாரதர் வராரு, யாரை தேடிக்கின? ராமாயணம் யார் படித்தது? கம்பர் தமிழ் எழுதுறாரு சாமி. வால்மீகி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திருடனா இருந்தார், வழிப்பறி கொள்ள செஞ்சிருந்தாரு. அந்த வழிப்பறி யார் போனாலும் அடிச்சு போடுங்க, பாவ புண்ணியம் இல்லை. அவனை திருத்திட்டு முதல்ல என்ன பண்ணாரு? பாடம் பண்ண சொன்னார் அவர். இல்லை நான் ஞானத்தையா போதிச்சாரு? இல்லையே. உன் மனம் கண்டபடி ஆயிடுது. அந்த கண்டபடியாக போன மனசுக்கு உனக்கு மேலே ஒரு சக்தி இதை உணர வைக்கணும். அதுக்கு எது முதல்ல அடிப்படை? பக்தி வேணும். மரம் சொல்லுடானாரு. இந்த மரம் சொல்ல போய் ராம ஆயிடுச்சு. அவன் யாரை சொன்னாரோ அதுவாக ஒரு நாள் ஆயிட்டார். பக்திக்கு அந்த வல்லமை உண்டு. பக்தியால் மட்டும்தான் அதை சாதிக்கவும் முடியும். பக்தியில் இல்லாத ஒருத்தருக்கு யோகத்தை புரிய வைக்க முடியாது, யோகத்தில் இல்லாத ஒருத்தருக்கு ஞானத்தை புரிய வைக்க முடியாது. இது ஒரு தொடர் இது. அப்போ இங்கே எதுக்காக நம்ம எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்னா, ஐயா கோயில் கட்டினார். எதுக்காக கோயில் கட்டணும்? கடவுளே இல்லைன்னாரு. உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குதுன்னாரு. உனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு ஏன் கோயில் கட்டணும்? கேள்வி வரணும்ல, வந்திருக்கணும். உண்மையிலேயே நமக்கு அறிவு இருந்தால் நமக்கு அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். ஆனால் யாரும் ஐயா கிட்ட கேட்கல. ஏன்னா பயம். கேள்வி எழுப்பக்கூடியவங்க அதை கேட்டிருக்கணும். சாமி உங்களோட வார்த்தைகளை கேட்டேன், உண்மை இருக்குதுன்னா வந்தேன். கடவுள் வெளியே இல்லை, உனக்குள்ள தான் இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்க, அதை நம்பி தான் நான் வந்தேன். இப்போ கோயில் கட்டுறீங்களா, என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா பதில் சொல்லிட்டு இருப்பார். 1000 தான் உபதேசங்கள் ஞானத்தை உபதேசித்தாலும் அது ஒரு சன்னியாசி மடம் மாதிரி ஆகிடும். சன்னியாசி வீட்டில் யாரா போவாங்களா? ஒரு பேச்சுலர் வீட்லேயே ஒரு இன்னொருத்தர் போக மாட்டான். வீடு அலங்கோலமாக இருக்கும். அங்கே என்னப்பா எல்லாம் சன்னியாசிங்க போகிறாங்கன்னா ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஞானம் எல்லாருக்கும் பொது, எல்லாராலையும் உணர முடியும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதுக்காக தான் ஒரு கோயில் கட்டினார். அப்போது கோயிலுக்கு வரவங்க இங்கே என்னப்பா சாமி இருக்குது, அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி அவங்க மனசில் வரணும். இது சாமி இருக்குது உண்மைன்னா அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்விகள் வரணும் தான் ஐயா கோயிலும் கட்டிக்கிறாரு. அப்போது சாமி வெளியே தருவனுக்கு இங்கே கோயிலை கட்டிட்டாரு. சாமி தனக்குள்ள கேள்விகள் வந்தால் தனக்குள்ளே தான் இருக்காருன்னு உணர்றதுக்கு பாடம் கொடுக்குறாரு. தானே அது வாய் நின்னால் சமாதியை காட்டுறாரு. அப்போது சிற்சபை, பொற்சபை, ஞான சபைன்னு 3 சபையும் நம்ம ஆசிரமத்தில் ஐயா வடிவமைச்சுக்கிறாரு. இது ஏதோ சும்மா பண்ணலை, இதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இல்லை. மகான்களோட யோசனை நம்மளால சீண்டி கூட பார்க்க முடியாது. நம்ம அறிவுக்கு தான் நம்ம யோசிப்போம். மகான்கள் ஒரு மலை மேலே நின்று இந்த உலகத்தை பார்த்தா எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்குறவங்க. நாம் வீட்டு வாசப்படியே தாண்டாதவங்க. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, சிரிப்பு தான் வருது. சாமி மகான்கள்லாம் யாராக இருக்காங்களா? பட்டினத்தாருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க.
என்ன சாமி, பட்டினத்தாருக்கு அப்புறம் யாரும் இல்லையா? இப்போ ரமணர் எப்போ வந்தார்? சேஷாத்திரி சுவாமிகள் எப்படி வந்தார்? விசிறி சாமியார் எப்படி வந்தார்? பட்டினத்தார் வந்து 1000 வருஷம் ஆகுது. இவங்களாம் எப்படி வந்தாங்க? கேள்விகள் வரணும்ல. இவங்களாம் அப்போ அடையலையா? அடைஞ்சு இருக்கிறாங்க. எனக்கு தெரியல. அப்போ எவ்வளோ என் மனம் பாழாக போயிருந்தா அவர் தாங்க அதுக்கப்புறம் யாருமே வரலன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் உணரணும். ஊருக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே கட்டின ஓனத்துக்கு இப்போ விளக்கம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் உணராத கூட்டம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஞானிகள் காலந்தோறும் வந்துக்கினே தான் இருப்பாங்க. அதை தடுக்கவே கூடிய சக்தி உலகத்தில் இல்லை. ஏன்னா ஞானிகள் அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்கள, ஆண்டவனோட ஏக்கத்துக்கு பிறந்தவங்க. என்னால் செய்ய முடியல, என்னால் படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் வேதனையில் வாடுது, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு இறைவனோட ஏக்கத்துக்கு பிறந்தவங்க. அவங்க அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்க இல்லை மகான்கள். சரிங்களா? அவங்களுடைய சிந்தனைகள்லாம் யாராலும் எட்டி பிடிக்கவே முடியாது. இது காலந்தோறும் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆசிரமத்திலையும் ஞானிகள் உருவாக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ இடமும் வாங்க போகிறோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். நம்ம பாடம் வாங்கி பண்ணி உயர்நிலையை அடைஞ்ச எல்லாருக்கும் இங்கேயும் சமாதியும் கட்டுவோம். கண்டிப்பாக அதுவும் நடக்கும். சமாதி யாருக்கு சாமி கட்டுவோம்? தன்னை உணர்ந்தவங்க தானே அதில் ஒடுங்க முடியும். ஒடுங்கணும்னு தானே சமாதி கட்ட முடியும். அது எல்லாமே இங்கே நடக்கும். அப்போ மகான்கள் உருவாக்கினே தான் இருக்கிறாங்க. உருவாக்கக்கூடிய இடம் இது போலி வாக்கம் இல்லை, இது புனித வாக்கம். அந்த நிலை நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும் சாமி. இப்போ திருமூலராகட்டும், மாணிக்கவாசகராகட்டும், நாம் அவங்க எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்றதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் ஒரு மாயை மாதிரி. பெரியவங்க சொல்லுவாங்க, சில விஷயங்களுக்கு மூலத்தை நம்ம பார்க்கவே கூடாது, அது எப்படி ஒன்றா இருந்திருக்கும் அப்படின்வாங்க. நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களால நமக்கு என்ன கிடைச்சது அதை மட்டும் நீ பிடிச்சிக்கோ. அப்போ திருமந்திரன்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. 3000 பாட்டு நம்ம படிக்க வேணாம். ஒரு 10 பாட்டை படிச்சுட்டு அந்த 10 பாட்டில் நாம் நிற்க ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கைன்றது சிறப்பாக இருக்கும் சார். சரிங்களா? திருமூலரை வணங்குறது, திருமந்திரத்தை படிக்கிறதுக்கு லட்சணமே அந்த வழியில், அவங்க சொன்ன வழியில் நாம் நிற்கணும். நின்னா அதுக்கான பலனை அவங்களும் கொடுப்பாங்க சாமி. சரிங்களா? வாழ்நாள் ஒரு லட்சியமே இல்லை சாமி. அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க. அப்போ 3010 வருஷம் பத்து அவர் இல்லையா? அதுனா 3000 வருஷம் தான் இருந்தாரா? இன்னைக்கும் இருக்கிறாரு. ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. சரிங்களா? திருமந்திரத்தை எடுத்துட்டு கோயில் கொடிக்கம்பத்துக்கே புதைச்சிட்டு போயிட்டாரு. அவர் புதைச்சி போயிட்டாரா? யார் தேடி எடுத்தா? ஞானசம்பந்தர் வராரு. அப்போ அவர் கண்ணுக்கு எப்படி பட்டுது? அதை பார்க்கக்கூடிய, அதை காணக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் அந்த கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி ஊந்து கும்பிட்டுருப்பாங்க, யாருக்குமே தெரியலையே. காரணம் அந்த சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அப்போ திருமூலர் எப்பவுமே இருக்கிறாங்க. மகான்கள் எங்கேயும் போகிறதும் இல்லை, எங்கேயும் வர்றதும் இல்லை. போனால் தானே வர்றதுக்கு? அவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க. அதை காணக்கூடிய சக்தி நமக்கெல்லாம் இல்லை. அதனால வந்தார் போனாருன்னு சொல்லியிருக்கிறோம். மகான்கள் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. நம்மளுடைய வசதிக்காக இறங்குறாங்க, மலையிறாங்க. சரிங்களா? நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது.
கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு. போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க. வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது.